அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிப்பு. எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல. டெல்லியைச் சேர்ந்தவர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. இன்னும் 140 நாட்களே இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நெல்லை மாவட்டம் கொக்கிரக்குளம் அருகே 17 வயது பள்ளி மாணவன் கார் ஓட்டியதால் பரபரப்பு. காரை பறிமுதல் செய்த போலீசார் மாணவனின் தந்தையை கைது செய்தனர். தீவிர வறுமையில் இருந்து விடுபட்ட மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது. கேரள மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக 16வது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். 15 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றியும் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என அதிகாரியிடம் கிராம மக்கள் வாக்குவாதம். விருதுநகரில் அரசு ஒப்பந்த பணி தருவதாக கூறி குவாரி அதிபரிடம் 55 லட்சம் ரூபாய் மோசடி. போலி வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்பட 4 பேர் கைது. விருதுநகர் அருகே தோட்டத்தில் சட்டவிரோதமாக போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பு. உடலை கிணற்றில் வீசிய தோட்ட உரிமையாளர் போலீசாருக்கு பயந்து தூக்கிட்டு தற்கொலை. எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகளால் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது. பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு வெற்றியே காணாதவர் இபிஎஸ் என்றும் செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக பணியாற்றினேன். அதிமுக ஒன்றிணைய 6 பேர் பேசியும் யாரையும் பார்க்கவில்லை என இபிஎஸ் பேட்டியளித்ததாக செங்கோட்டையன் புகார். திமுகவின் A1 ஆக இபிஎஸ் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இபிஎஸ்ஸின் திமுக பி டீம் என்ற கருத்துக்கு செங்கோட்டையன் பதிலடி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் மௌனம் காப்பது ஏன்? இபிஎஸ் எப்படி முதல்வரானார் என அனைவருக்கும் தெரியும் எனவும் செங்கோட்டையன் கருத்து. துரோகம் என்பதற்கான நொபேல் பரிசை இபிஎஸ்க்கு அளிக்கலாம். அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் இபிஎஸ் என செங்கோட்டையன் பேட்டி. அதிமுக மூத்த தலைவர்களுடன் கலந்து பேசி கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கம். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக கூறுவது தவறு. அவரை எந்த எம்எல்ஏ ஆதரித்தார் எனவும் இபிஎஸ் கேள்வி.
ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வாசித்து காட்டி இபிஎஸ் பேட்டி. திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விரும்புகிறார்கள். குற்றவாளி சசிகலா என 2017ஆம் ஆண்டில் கூறியவர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் இபிஎஸ் தடாலடி. திமுகவின் உண்மையான பி டீம் எடப்பாடி பழனிசாமி தான். 2026 தேர்தலில் மோசமான தோல்வியை சந்திப்பார் என்றும் டிடிவி தினகரன் பேட்டி. சிறையில் இருந்த சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி. இபிஎஸ்க்கு சுயநலம் தான் முக்கியம் என டிடிவி தினகரன் பாய்ச்சல். நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. வாக்குரிமையை பறிபோகும் அபாயத்தை நம் தலைவர்கள் அப்போதே சுட்டிக்காட்டியதாகவும் கருத்து. எண்பத்தி புதிய அவசரகால ஊர்தி சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாலை மற்றும் மேம்பாலங்களையும் திறந்து வைத்தார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம், 2026இல் ஆட்சி அமைப்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சூளுரை. தங்களுக்கு முகவரி தந்த இயக்கத்தை செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சிதைக்க முயற்சிக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. மதுரை ஆதீனத்திடம் 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வேன் கவிழ்ந்து விபத்து. 18 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பட்டாளத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். குப்பைகளை பெருக்கி போராட்டம் நடத்தியவர்கள் கட்டாயமாக கைது. கோவையில் குறைந்த விலைக்கு 100 சவரன் நகை தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி. வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் அதிரடி கைது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கார் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயம். கோவை மாவட்டம் வால்பாறையில் இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துச் செல்லவும் தடை. கோவை ஆனைக்கட்டியில் ரிசார்ட்டுகள் உரிய உரிமங்களுடன் செயல்படுகின்றனவா? ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் தேர்தல் முடிவை எதிர்த்து கலவரம். போராட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு. வன்முறையில் 700 பேர் பலி.